இங்கே 3 பேரு கிணறு நோண்டிக்கிட்டு இருக்காங்க. அங்க ஒரு பாறை ஒண்ணு வருது. உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா, 3 உயிரோட தவளை இருக்கு. இத பார்த்தவனுங்க மிரண்டுறானுங்க. எப்படி இது வந்து உயிரோட இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த இடத்தோட ஓனர காட்டுறாங்க. அவங்களுக்கு ஒரு அழகான பொண்ணு இருக்கா. அந்த பொண்ண தான் வந்து வீட்ல அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விடிய காலையில அந்த பொண்ணு மூஞ்சில அவங்க பாட்டி தண்ணிய தெளிச்சு எழுப்பும்போது கூட திட்டுறாங்க. எதுக்காக இந்த பொண்ண வந்து இப்படி கொடுமைப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு. இந்த பொண்ணு எப்பயும் போல ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கா. அவங்க அப்பா கிளப்பி விட்டுட்டு இருக்காரு. அந்த டைம்ல டக்குன்னு பார்த்தா அந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துடுறா. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனா சொல்றாங்க, கிளைமேட் சேஞ்ச்னால தான் இந்த மாரி ஆயிருக்கு மூச்சடைப்பு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரியாயிரும்னு சொல்லிட்டு. இவங்க அப்பா, அம்மாவும் போயிட்டு அந்த பொண்ண பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அவளுக்காக சாப்பாடுலாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு வெளில போறாங்க. அந்த டைம்ல மறுபடியும் இந்த பொண்ணுக்கு மூச்சு திணறல் வந்துருது. இவங்க திரும்பி வரதுக்குள்ள அந்த பொண்ணு இறந்துட்டான்னு சொல்லிட்டு டெட் பாடிய தான் எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. சின்ன வயசுலயே இந்த பொண்ணு இறந்து போயிட்டாளுன்னு சொல்லி ஊர்ல இருக்க எல்லாருமே வந்து அழுதுட்டு இருக்காங்க. அவங்க அப்பா, அம்மாவால தாங்கிக்கவே முடியல. ஒரு டைம்ல அந்த குழந்தைய கூட்டு வந்து தண்ணிய ஊத்துறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு டக்குன்னு முழிச்சுக்கிறா. "ஏன் என் மேல தண்ணி ஊத்துனீங்க? சொன்னேன்ல காலங்காத்தால என் மேல தண்ணி ஊத்தாதீங்கன்னு" சொல்லிட்டு எந்திச்சு உள்ள போயிடுறா. இந்த கிணத்த தோண்டுனவங்களுக்கு ஒரே சந்தேகமாயிடுது. எப்படி இந்த பொண்ணு முழிச்சா? இந்த கிணத்துக்குள்ள வேற தவளை இருந்ததே, என்ன ஆயிருக்குன்னு சொல்லி. அப்பதான் நம்மளுக்கு தற்காலிக மரணம்ன்ற ஒரு விஷயத்த பத்தி சொல்றாங்க. இந்த மாரி இயற்கையா சாவாத எல்லாருக்குமே வந்து அவங்க மூச்சு காத்து லங்ஸுக்குள்ளேயே போய் நின்னுரும். அவங்க உடம்பு மட்டும் அப்படியே இருக்கும். ஒரு டைம்ல அவங்க உடம்பு தானாவே எந்திரிச்சு வரும்போது அந்த மூச்சு மறுபடியும் வந்து ரிட்டர்ன் வந்துரும்னு சொல்லிட்டு, அந்த மாரி தான் இந்த பொண்ணு வந்திருப்பா. அந்த தவளைங்களும் இத்தன நாள் பாறைக்குள்ளேயே உயிர் வாழ்ந்திருந்திருக்கும்.